அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கதை நேரம். நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு சுயநல மாமியார். வாங்க கதைக்குள்ள போகலாம். லட்சுமி மாணிக்கம் தம்பதியினருக்கு திருமணமாகி அன்றோடு 30 வருடம் முடிந்திருந்தது. அவர்களுக்கு கடவுள் அருளால் ஒரு ஆண் பிள்ளையும் 2 பெண் பிள்ளைகளும் இருந்தனர். முதலில் சிவா, வயது 29, மனைவி அகிலா, திருமணமாகி ஒரு பெண் பிள்ளை, 1 வயது. இரண்டாவது பெண் அஞ்சலி, அவளது கணவன் பரதன், அவன் அரசு உயரதிகாரியாக இருந்தான். திருமணமாகி 3 மற்றும் 5 வயதில் ஒரு ஆண் மற்றும் பெண் பிள்ளை இருந்தனர். மூன்றாவது பெண் கௌசல்யா, அவளது கணவன் முகிலன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் மேனேஜர் உத்தியோகம், 3 வயதில் ஒரு ஆண் குழந்தை. மாணிக்கம் ஒரு அரசு நிறுவனத்தில் உயர் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். நிறைவான பொருட்செல்வம் மற்றும் பிள்ளை செல்வம் என்று வாழ்க்கை சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது. சிவா வங்கியில் கிளை மேலாளர் பதவி வைத்து கொண்டிருந்தான். அவனது மனைவி படித்திருந்தாள், ஆனால் வேலைக்கு செல்லவில்லை. குழந்தை இருக்கும் காரணமாக சிவாவின் தங்கைகள் இருவரும் அம்மா வீட்டில்தான் தஞ்சம். வாரத்தில் 7 நாட்களும் அம்மா வீட்டில்தான் தூங்குவதற்கு மட்டுமே தங்கள் வீட்டிற்கு செல்வார்கள். மாப்பிள்ளைகள் இருவரும் வாயில்லா பூச்சிகள். அம்மா லட்சுமிக்கு தனது மகள்களின் பிள்ளைகளை கவனிக்கவே நேரம் போதாது. இதில் எங்கே மருமகளின் குழந்தையை கவனிப்பது? எப்பொழுதும் ஹோட்டல் போல அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கும். அந்த வீட்டில் அனைவருக்கும் சமைப்பது, பாத்திரம் கழுவுவது, வீட்டை சுத்தம் செய்வது, குழந்தையை பராமரிப்பது என்று நிற்க நேரமில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரே ஜீவன் அகிலா. அவளது மாமியாரோ அதிகாரம் செய்வதோடு சரி, ஒரு துரும்பை கூட தொடமாட்டார். அவர்களது 2 பெண் பிள்ளைகளும் தாயை மிஞ்சும் ரகம். ஒருத்தி, அண்ணி எனக்கு இட்லி வேணும் என்று கேட்டால், மற்றொருத்தி, அண்ணி எனக்கு தோசை வேணும், நெய் ஊற்றி கொஞ்சம் முறுவலாக சுற்றுங்க. குழந்தைங்களுக்கு காரம் இல்லாமல் சாம்பார் இட்லி பண்ணிடுங்க அண்ணி. அப்பொழுதுதான் இன்னொருத்தி, அண்ணி பாப்பாவுக்கு பூஸ்ட் கலந்துட்டீங்களா? அவருக்கு தேங்காய் சட்னி பிடிக்காது, கார சட்னி செய்திடுங்க அண்ணி. மதியத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க? மெனு கொடுப்பதில் மட்டும் வீட்டில் அம்மா பிள்ளைகள் மூவரும் போட்டி போடுவார்கள். ஆனால் அகிலாவிற்கு உதவி செய்யவோ ஒருவரும் இல்லை. இப்படியே நாட்கள் நகர அகிலாவும் பொறுமை இழந்து போனாள். தனது கணவனிடம் தனிமையில் புலம்ப ஆரம்பித்தாள். ஆனால் அவனோ எதையும் கண்டு கொள்வதாக இல்லை. சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் தன் தாயிடம் கொடுத்து விடுவான். குழந்தைக்கு டயப்பர் வாங்கக்கூட தன் அம்மாவைத்தான் கேட்க சொல்வான். வீட்டில் பணம் தண்ணீர் போல கரைந்தது. தங்களுக்கென்று எந்த ஒரு சேமிப்பும் இல்லாமல் முழுக்க முழுக்க தன் தாயையே நம்பிக்கொண்டிருந்தான் சிவா. அங்கே லட்சுமியோ தனது மகள்கள் இருவருக்கும் வேண்டியதையெல்லாம் செய்து திருப்தி அடைந்து கொண்டிருந்தாள். நாட்கள் நகர்ந்தன. சிவாவின் மகளும் 3 வயதை எட்டினாள். பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தாள். அகிலாவும் யாரின் வருமானத்தையும் நம்பியிராமல் வேலைக்கு செல்வதென்று முடிவெடுத்தாள். ஆனால் மாமியாரோ, நீ வேலைக்கு போயிட்டா இங்கிருக்க வேலையெல்லாம் யார் பார்க்கறது? வேலைக்கு போக வேண்டாம் என்று தீர்க்கமாக சொல்லி முடித்தாள். தனது கணவனிடம் இதை பற்றி கூறியதற்கு, அம்மா சொல்படி கேள் அகிலா, அவர்கள் வீட்டிற்கு பெரியவர்கள் என்று சொல்லி முடித்தான். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க ஒரு நாள் ஆஃபீஸில் இருக்கும் சிவாவிற்கு ஃபோன் கால் வந்தது. அதில் அவனது குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்றும் ஸ்கூலில் மயக்கம் போட்டு விட்டதாகவும் அவளை அவசர சிகிச்சையில் அட்மிட் செய்திருப்பதாகவும் மனைவி கூறினாள். உடனே அவன் லீவ் சொல்லிவிட்டு கிளம்பினான். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் குழந்தையை பரிசோதித்துவிட்டு குழந்தைக்கு மூளைக்கு போகும் நரம்பில் சிறிய பிரச்சனை இருப்பதாகவும் உடனடியாக ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்றும் அதற்கு சில லட்சங்கள் செலவாகும் என்றும் கூறினார். சிவாவிடம் இன்சூரன்ஸ் கார்டு இருந்தாலும் முழு செலவையும் அதில் கவர் செய்ய முடியவில்லை. கையில் இருந்து சில லட்சங்கள் செலவு செய்ய வேண்டியதாக இருந்தது. சிவாவின் வீட்டில் அனைவரும் கவலையாக இருந்தனர். ஹாஸ்பிட்டலில் குழந்தையுடன் அகிலா இருந்தால் அங்கு எல்லோரும் இருக்க முடியாது என்பதால் சிவா அனைவரையும் வீட்டிற்கு செல்லுமாறு கூறினான். பிறகு பணத்தை ரெடி செய்வதற்காக வீட்டிற்கு சென்றான். தனது தாயிடம்தான் தனது முழு சம்பளத்தையும் கொடுத்ததால் அம்மாவிடம் போய் நின்றான். அம்மா, சொல்லு சிவா, குழந்தை எப்படி இருக்கா? அகிலா என்ன பண்ணிகிட்ருக்கா? ஏன் அவளை தனியாக விட்டுட்டு வந்த? ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொன்ன அனைத்தையும் அம்மாவிடம் கூறினான். அம்மா, அதனால் எனக்கு இப்போ பணம் தேவைப்படுது. நீங்கள் தான் கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணணும். எவ்வளவுப்பா? சில லட்சம் செலவாகுமா? அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கேப்பா போவேன்? நீ கொடுக்குற சம்பளம் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தான் வருது. அப்புறம் 10 நாளுக்கு அப்பா பென்ஷனில் தான் ஓடிட்டு இருக்கு. இதில் எங்கே சேமிப்பு? அப்பா ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டில் தானே தங்கைகள் இருவருக்கும் திருமணம் செய்து சீர் செய்து பிரசவம் பார்த்து முடித்தது. இப்போ அவ்வளோ பணத்திற்கு நான் எங்கப்பா போவேன்? நீ வேணும்னா உன் ஆஃபீஸில் லோன் போட்டு பாரேன் என்று சொல்லி பேச்சை முடித்தாள். சிவா கனத்த இதயத்துடன் எதுவும் பேசாமல் சென்று விட்டான். சிவாவால் கண்டிப்பாக லோன் போட முடியும். ஆனால் அவன் சம்பாதிக்கும் பணத்திலேயே அதிகம் சேமிக்க முடியும். எனவே அம்மா குடும்பத்திற்கு தேவையானதை சேமித்திருப்பார் என்று முழுமையாக நம்பினான். அதன் விளைவு இன்று சிவா உடைந்து போயிருந்தான். மனைவி அகிலாவின் சொல் கேட்காமல் நம்ம சேமிக்காமல் விட்டது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்ந்தான். ஆனாலும்
அம்மா மட்டும் என்ன செய்வாங்க? வீட்டில் 12 பேருக்கு சமையல், தங்கைகள் இருவரும் இங்கேயே தஞ்சம். கரண்ட் பில், சாப்பாடு, ஸ்நாக்ஸ், துணிமணி, குழந்தைகள் பராமரிப்பு என்று பார்த்தா செலவு ஆகத்தானே செய்யும் என்று தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டான். ஆனால் மாப்பிள்ளை இருவரும் ₹1 கூட கொடுப்பது கிடையாது. அவர்கள் மிகவும் விவரமாக தங்கள் சம்பாத்தியத்தை சேமிப்பில் போட்டுக்கொண்டிருந்தனர். இடம் வாங்குவதிலும், நகை செய்வதிலும், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் சேமிப்பதிலும் மும்முரமாக இருந்தனர். மனவேதனையோடு ஹாஸ்பிட்டல் சென்று தன் தாய் சொன்னதை அகிலாவிடம் கூறிவிட்டு மறுநாளில் லோன் அப்ளை செய்வதாக கூறினான். லோன் அப்ளை செய்து ஆபரேஷனும் நல்லபடியாக நடந்து குழந்தையும் குணமாக ஆரம்பித்தாள். ஓரிரு முறை வீட்டில் உள்ள அனைவரும் வந்து பார்த்து சென்றனர். அதே சமயம் அகிலா இல்லாததால் வீட்டில் வேலை பெண்டு கண்டது. தினமும் ஹோட்டலில் ஆர்டர் செய்து சாப்பிட்டு நாட்களை கடத்தி கொண்டிருந்தனர். அன்று சிவா குழந்தைக்கும் அகிலாவிற்கும் சில பொருட்கள் தேவை என்று எடுத்து செல்ல வீட்டிற்கு வந்தான். உள்ளே நுழையும் போது அம்மா தங்கைகளின் பேச்சு சத்தம் அவன் காதில் விழுந்தது. அஞ்சலி தன் தாயிடம், அம்மா, நான் புது கார் வாங்க 5 லட்சம் கேட்டனே, ரெடி பண்ணிட்டியா? உன் மாப்பிள்ளை பாவம்மா, தினமும் வண்டியில் போயிட்டு வர முடியாமல் கஷ்டப்படுறாரு. நீ பாதி காசு கொடுத்தா நாங்கள் லோன் போட்டு கடனை கட்டிக்கிறோம். அதற்கு அம்மா, கொடுக்குறேன்டி, இப்போ தானே சிவா கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னேன். உடனே உனக்கு எடுத்து கொடுத்தா அவனுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சந்தேகம் வராதா? கொஞ்சம் பொறு, வீட்டு சூழ்நிலை சரியாகட்டும். கௌசல்யா மட்டும் சும்மாவா இருப்பா? அம்மா, எனக்கு அந்த இடம் ரெஜிஸ்டர். உனக்கு தனியாக சொல்லணுமா? 2 பேருக்கும் செய்யாமல் நான் யாருக்கடி செய்ய போகிறேன்? 1 வாரம் பொறுங்க, எல்லாத்தையும் செய்து முடிக்கலாம். குழந்தை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரட்டும், வீட்டு சூழ்நிலை கொஞ்சம் மாறட்டும். அம்மா, அண்ணனும் அண்ணியும் வீட்டில் இல்லாதப்பவே செய்கிறது தாம்மா நல்லது. அப்படியெல்லாம் இல்லடி. உங்கள் அண்ணன் வேலைக்கு போயிட்டானா வீட்டில் என்ன நடக்குதுன்னு கண்டுக்க மாட்டான். உங்கள் அண்ணி வீட்டு வேலையும் குழந்தை கவனிக்கிறதுலையும் பிஸி ஆயிடுவா. அந்த சமயத்தில் நம்ம வெளியே போயிட்டு வேலையை முடித்தா யாருக்கு தெரிய போகுது? நீ சொல்கிறதும் சரிதாம்மா. சரி, சீக்கிரம் பணம் கொடுக்குற வழியை பாரு. அவர் பாவம் டெய்லியும் ஆஃபீஸ் போக ரொம்ப கஷ்டப்படுறாரு. சரிடி, 1 வாரம் பொறுக்க மாட்டியா? சரிம்மா என்று இரு தங்கைகளும் தனது தாயும் பேசிக்கொண்டிருந்ததை கேட்ட சிவாவிற்கு இருதயமே ஒரு நிமிடம் நின்றுவிடும் போல் இருந்தது. என்னுடைய அம்மாவா இப்படி பேசுவது? என்னுடைய அம்மாவா எனக்கு துரோகம் செய்வது? அவனால் நம்ப முடியவில்லை. இந்த விஷயத்தை அவனது அம்மாவே கூறியிருந்தாலும் நம்ப மாட்டான் சிவா. ஆனால் இப்பொழுதோ அவன் கண் முன்னாடி நடக்கிறதே. கஷ்டமாக இருந்தாலும் நம்பித்தானே ஆக வேண்டும். உண்மைகள் சில நேரம் கசக்கத்தானே செய்யும். அனைத்தையும் கேட்ட சிவா உள்ளே சென்றதும் அனைவரும் மிகவும் கரிசனையாக பேசினர். சிவா, வாப்பா, எப்போ வந்த? எப்படி இருக்கா குழந்தை? எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்களாம்? அவன் மேல் பாசம் இருப்பதை போல் உருகினர். சிவா எதுவும் பேசவில்லை. அவனது ரூமிற்கு சென்று படுத்து விட்டான். சிறிது நேரத்தில் அகிலாவிடமிருந்து ஃபோன் வரவே சுயநினைவுக்கு வந்தான். உடனே தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஹாஸ்பிட்டல் சென்றான். நாட்கள் உருண்டோடின. சிவா தன் ஆஃபீஸிற்கு லீவ் சொல்லிக்கொண்டு வேகமாக வீடு தேடினான். ஒரு நல்ல வீட்டை பார்த்தான். அட்வான்ஸ் கொடுத்தான். வீட்டிற்கு தேவையான அனைத்தையும் வாங்கி போட்டான். ஆனால் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. குழந்தை பரிபூர்ண குணமாகி வீட்டிற்கு செல்லலாம் என்று டாக்டர் கூறினார். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வந்தனர். வந்ததும் மாமியார் ஆரத்தி எடுத்தாள். திருஷ்டி கழித்தார். அவளது தங்கைகளோ, அண்ணி, உங்கள் சாப்பாடு இல்லாமல் நாங்கள் எல்லாரும் இந்த 1 மாத அளவு நொந்து போயிட்டோம் என்று தங்களது வேதனையை பகிர்ந்து கொண்டனர். அகிலாவிற்கு ஆத்திரமாக வந்தது. அந்த ஆத்திரம் சண்டையாக மாறியது. அகிலா எதையும் பொருட்படுத்தாமல் தன் குழந்தையை பராமரிப்பதிலேயே மும்முரமாக இருந்தாள். அவளது மாமியார், அகிலா, காலையில் பொங்கல், கிச்சடி, சாம்பார், சட்னி, வடை செஞ்சிருமா என்று மெனு போட ஆரம்பித்தாள். அகிலா எதுவும் பேசவில்லை. அடுத்த நாள் காலையில் சுட சுட ருசியான டிஃபன் சாப்பிடலாம் என்று மொத்த குடும்பமும் டைனிங் டேபிளில் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். ஆனால் அங்கே சாப்பிட எதுவும் இல்லை. உடனே கோபமடைந்த சிவாவின் தாய் அகிலாவை அழைத்தாள். அகிலா, அகிலா, சொல்லுங்க அத்தை, ஏன் எதுவும் சமைக்கல? நாங்கள் எல்லாரும் இங்கே பசியோடு இருக்கோம். நீ ரூம்குள்ளார இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? அகிலா எதுவும் பேசவில்லை. எனவே லட்சுமிக்கு கோபம் அதிகமானது. என்னடி எதுவும் பேச மாட்டேங்கிற? குழந்தைக்கு உடம்பு தான் சரியாயிருச்சுல்ல? இன்னும் அதை சாக்கா வச்சு எவ்வளவு நாளைக்கு வேலை செய்யாமல் ஓசியில் இருக்கலான்னு இருக்க? எவ்வளவு திமிரு உனக்கு இருந்தா நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ பதில் சொல்லாமல் இருப்ப. அங்கு நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த சிவா, அம்மா, பதில் நான் சொல்கிறேன். வீட்டில் அகிலா இல்லாமல் நீங்கள் உங்கள் பொண்ணுங்க 2 பேரும் சேர்த்து 3 பொம்பளைங்க இருக்கீங்க. அகிலா சமைக்கலன்னா என்ன, நீங்கள் சமைக்கலாமே. அப்புறம் என்ன சொன்னீங்க? ஓசியில் சாப்பிட்றாளா? அம்மா, அகிலா என் மனைவி. என் சம்பாத்தியத்தை நான் இந்த வீட்டில் தான் கொடுக்குறேன். அதில் உட்கார்ந்து சாப்பிட என் மனைவிக்கும் குழந்தைக்கும் முழு உரிமை உண்டு. ஓசியில் சாப்பிட்றது யாருன்னு உங்களுக்கே தெரியும். என்னடா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது? பொம்பளைங்க விஷயத்தில் நீ ஏண்டா தலையிடுற என்று அப்பா கூறவும்,
இது ஒன்றும் பொம்பளைங்க விஷயம் இல்லைப்பா, என் குடும்ப விஷயம். நான் தான் பேசுவேன். அம்மா அப்பா உங்கள் 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நானும் அகிலா குழந்தை 3 பேரும் நாளைக்கே தடி குடுத்தனம் போகிறோம். இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி பேசுகிற சிவா? உன் பொண்டாட்டியை கண்டிக்கிற உரிமை கூட எனக்கு இல்லையா? இல்லைம்மா, நான் இவ்வளவு நாளும் முட்டாளா உங்களை நம்பிட்டு இருந்துட்டேன். என்னோட சம்பளத்தை முழுசாக உங்ககிட்ட தான் கொண்டு வந்து கொடுத்தேன். எனக்கோ என் மனைவி குழந்தைக்கோ சேமிப்புன்னு நான் எதுவும் செய்யலை. ஏன்னா உங்கள் மேலே இருந்த நம்பிக்கை. ஆனால் நீங்கள் எனக்கு பண்ணினது துரோகம். உங்கள் பொண்ணுங்களுக்கு இடம் ரெஜிஸ்டர் பண்ணவும் கார் வாங்கி கொடுக்கவும் உங்ககிட்ட காசு இருக்குது. ஆனால் என் முழு சம்பாத்தியத்தையும் வாங்கியும் என் குழந்தைக்கு ஒரு ஒரு சில லட்சம் செலவு பண்ண உங்களுக்கு மனசு இல்லை. அண்ணா, நீ அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கங்கிறத தெரிஞ்சு பேசு. என்ன பேசுகிறேன்னு யோசிச்சு தான் பேசுகிறியா? நான் என்னோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். யாரும் குறுக்க பேச வேணாம். அண்ணா, அம்மா எங்களுக்கு செய்கிறது கடமை. சிவா, அவங்க நம்ம வீட்டு பொண்ணுங்கடா. நம்மளை விட்டால் எங்கே போவாங்க? நாம தானே அவங்க மனசு கஷ்டப்படாமல் நடந்துக்கணும். அப்போது நான் கடன் வாங்கலாம், நான் கஷ்டப்படலாம், என் குழந்தை கஷ்டப்படலாம். என் மனைவி என்ன நடந்தாலும் உங்கள் குடும்பத்துக்கு சமைச்சு போட்டு வேலைக்காரி மாதிரி இருக்கணும். நான் சம்பாதிச்சு போடுற மெஷினாக இருக்கணும். உங்ககிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, எந்த ஒரு உதவியும் நாடி வரக்கூடாது, இல்லையாம்மா? சிவா, நீ இந்த வீட்டு பையன்டா, ஒரே வாரிசு. உன் மனைவி இந்த வீட்டோட மருமக. அவ தானே எல்லா வேலையும் பொறுப்பாக பார்க்கணும். அப்புறம் தங்கச்சிங்களுக்கு செய்தது எல்லாமே அப்பாவோட பணம்டா. அது நம்ம கடமையும் கூட. ஓ, அப்படியா? அப்போ நான் கஷ்டத்தில் இருக்கும்போது அப்பா எனக்கு உதவுறது கடமை இல்லையாம்மா? ஆனால் நான் மட்டும் அம்மா அப்பாவுக்கு செய்யணும், தங்கைங்களுக்கு செய்யணும். ஏன்னா நான் ஆண் பிள்ளை. அப்படித்தானே? இங்கே பாருங்கம்மா, குடும்பம்னா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாகவும் உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இருக்கணும். ஒருத்தர் கஷ்டப்படும் போது இன்னொருத்தர் கை கொடுக்கணும். ஆனால் இங்கே கடமைங்கிற பேரில் நானும் என் மனைவியும் தான் உழைக்கிறோம். எங்கள் ரத்தத்தை தான் முழு குடும்பமும் உறிஞ்சிறீங்க. இதுக்கு மேலே இது சரிப்பட்டு வராதுமா. நாங்கள் தனியாக போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கே நாங்கள் கிளம்புறோம். ஓஹோ, உன் பொண்டாட்டி எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணுறாளா? இதை பாருங்கம்மா, இதுக்கும் என் பொண்டாட்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறதில்ல. இங்கே யாருக்கும் நாங்கள் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்பா, மாதம் உங்களுக்கு தேவையான பணத்தை நான் அனுப்பிடுறேன். என்னை மன்னிச்சிடுங்க. நீ எதுக்குப்பா மன்னிப்பு கேட்குற? இப்போ தான் உனக்கு புத்தி வந்திருக்கு. வீட்டு பையன் வெளியில் போனால் என்ன நடக்கும்னு இனிமேல் தான் உங்கள் அம்மா உணரப்போகிறா. அப்புறம் சிவா, நீ எனக்கு எந்த பணமும் கொடுக்க தேவையில்லை. என்னோட பென்ஷன் எங்கள் 2 பேருக்கும் போதுமானது. அது போக பேங்க்கில் கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குது. அதோட வட்டியும் வருது. அது போதும்ப்பா. சரிப்பா, நாங்கள் தூங்க போகிறோம். காலையில் சீக்கிரம் எழுந்து பால் காய்ச்ச போகணும். அப்பா அம்மா, நீங்கள் 2 பேரும் வரணும். அடுத்த நாள் சொல்லியபடி சிவாவும் அகிலாவும் தனி குடித்தனம் சென்றனர். சிவாவின் அப்பா மட்டும் வந்து வாழ்த்தினார். சிவாவும் அகிலாவும் நல்லபடியாக தங்கள் புது குடித்தனத்தை துவங்கினர். அகிலா பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தினாள். வீட்டு செலவு, குழந்தை கல்வி செலவு போக மீத இருந்த பணத்தில் சேமிப்பில் போட்டனர். அவர்களது நிலைமை மெல்ல மெல்ல உயரத் தொடங்கியது. குழந்தையும் பள்ளிக்கு செல்வதால் அகிலா தனியாக வீட்டில் இருப்பதால் அகிலாவும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். அவர்களது வாழ்க்கை இனிதாக ஓடிக்கொண்டிருந்தது. அதே நேரம் இங்கே லட்சுமி அம்மா தனது 2 பிள்ளைகள் பேர குழந்தைகளுக்கு சேவை செய்ய முடியாமல் தவித்தாள். வேலைக்கு ஆள் போட்டும் செலவை சமாளிக்க முடியவில்லை. கடைசியில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு படுத்தாள். பிள்ளைகள் இருவரும் எங்கே எல்லா வேலையும் தங்கள் இருவர் தலையிலும் விழுமோ என்று வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை. ஃபோனில் மட்டும் தாயிடம் நலம் விசாரித்து கொண்டிருந்தனர். ஒரு வார்த்தைக்கு கூட ஏதேனும் வேண்டுமா, சாப்பிட்டாயா என்று கேட்கவில்லை. அவர்களது கஷ்டத்தையே சொல்லிக்கொண்டு இருந்தார்கள். மூத்தவள், வீட்டில் ஒரே வேலைம்மா. பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அவரை ஆஃபீஸ் அனுப்பிட்டு, வீட்டை சுத்தம் பண்ணி, துணி துவைச்சு, ஃபோன் பேச கூட டைம் இல்லைம்மா. டாக்டர் இன்னும் எவ்வளோ நாள் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கார் என்று குசலம் விசாரித்தாள். 2வது மகளோ ஃபோன் பண்ணி கூட குசலம் விசாரிக்கவில்லை. அவளது வேலையே கண்ணாக இருந்தாள். லட்சுமி வீட்டிலோ அவளையும் கவனிக்க ஆள் இல்லாமல், கணவனுக்கும் சரிய சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டனர். தினமும் மெஸ்ஸில் வீட்டு முறை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு காலத்தை கழித்தனர். கொஞ்சம் கொஞ்சமாக லட்சுமி அம்மா உடம்பு தேறினார். வீட்டில் இருவருக்கும் சமைத்து அவர்களுக்கு தேவையானதை பார்த்து கொள்ளும் அளவிற்கு உடம்பு தேறியது. 1 மாதத்தில் முற்றிலும் குணமானாள். இதனை கேள்விப்பட்ட பெண் பிள்ளைகள் மீண்டும் பழையபடி அம்மா வீட்டிற்கு சென்றனர். ஆனால் லட்சுமி அம்மாளோ, என்னடி திடீர்னு 2 பேரும் வந்திருக்கீங்க? உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம்மா. பசங்க உன்னையும் அப்பாவையும் பார்க்காம ஏங்கி போயிட்டாங்க. ஓ, அப்படியா என்று குழந்தைகளை கொஞ்சி சோறு ஊட்டிவிட்டு அன்றைய தினத்தை சந்தோஷமாக கழித்தாள். மறுநாளும் இது தொடர குழந்தைகள் பள்ளிக்கு சென்றிருந்தனர். அம்மாவிடம் முன்பு பேசிய பணத்தை பற்றி கேட்க தன்னிடம் எந்த சேமிப்பும் இல்லை என்றும் தன்னால் உதவ முடியாது என்றும் கூறிவிட்டாள்.
இரு பெண்களும் கோபப்பட்டு சண்டை போடவே இனிமேல் இங்கே வரவேண்டாம் என்றும் தங்கள் தங்கள் குடும்பத்தை கவனிக்குமாறும் கூறிவிட்டு தானும் கணவனும் இனிமேல் வீட்டில் இருக்கப் போவதில்லை என்றும் ஆன்மீக யாத்திரை போவதாகவும் கூறினாள். பிள்ளைகள் இருவரும் ஏமாந்து கோபத்துடன் வீடு திரும்பினர். இங்கே லட்சுமி அம்மாள் செய்த தவறை உணர்ந்து புண்ணியத்தை தேடி கணவனுடன் கோவில் கோவிலாக யாத்திரை சென்று கொண்டிருந்தாள். கதை முடிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.